மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுதலோ அதோடு மட்டும் நம்முடைய பயணங்கள் இருக்கணும். இன்றைக்கு வலைதளங்கள்ல, இன்றைக்கு சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சமூகம் தலைகுனிந்து நிற்கக்கூடிய அளவிற்கு, இஸ்லாமிய சமூகத்தை கேலி பொருளாக ஆக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சோசியல் மீடியாக்களில் ஆண்களும் பெண்களும், குறிப்பாக இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் வலம் வந்து கொண்டிருப்பது கேவலத்திலும் கேவலமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய தொலைபேசிகளை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கிறதா? மார்க்கம் சார்ந்துதான் இந்த உலகத்துல வாழணும். மார்க்கம் சாராம நம்ம உலகத்துல வாழ முடியாது. அப்படி வாழ்கிறோமா என்பதை உரசி பார்த்தோம் சொன்னா, இந்த மீடியாக்கள் நமக்கு சம்பாதித்து தருகிறது, நமக்கு லைக் பண்ணக்கூடியதாக ஆகிறது, நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அதிகமாகிறாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி எந்த விதமான கேவலமான செயல்களை எல்லாம் செய்து நாம அதை உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியாப்பட்ட போகுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அடுத்து ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒண்ணுண்டவன உடனே என்ன செய்யறது? போட்டோ எடுக்கிறது. ஏதாவது ஒண்ணுண்ட உடனே வீடியோ எடுக்கிறது. அதை உடனே என்ன செய்யறது? சோசியல் மீடியால போறது. இதெல்லாம் கேவலம் சோதர்களே. ஒரு ஊர்ல பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு உணவு பரிமாற்றம் நடக்குது. அங்கே ஒரு பெண் என்ன செய்யறாங்க? தவறுதலாக அந்த டோக்கனை தயார் செய்து உணவு வாங்குறாங்க. அது இன்னைக்கு எவ்வளவு போயிட்டு இருக்கு பாருங்க. அசிங்க அசிங்கமா ஒரு மாதிரியாக போய் இன்றைக்கு நாம அந்த சோசியல் மீடியாவை திறந்து பார்க்கின்ற பொழுது நாம தலகுனியக்கூடிய அளவுக்கு கேவலமா இருக்கு. இது யாரு எடுத்தது? இது யாருப்பா எடுத்த? எங்க நடக்குது? ஒரு கிரவுண்டுக்குள்ளதான் நடக்குது. கிரவுண்டுக்குள்ள நடத்தது எடுத்து நீ வெளி உலகத்துக்கு, உலக அளவுக்கு நீ கொண்டு போயிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய கேவலம்! இவன் தான் முதல்ல அயோக்கியங்க. இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்தை புரியாம அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை புரிஞ்சு, இஸ்லாத்தை தெரிஞ்சு, இஸ்லாம் ஒருவருடைய மானங்களை மறைக்கணும், குறைய மறைக்கணும், நம்முடைய மானங்களை மறைக்கணும், நாம பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆபாச பேச்சு இருக்கக்கூடாது, எல்லாமே சொல்லியிருக்கேன். சொல்லி இருந்து கூட இந்த அவலநிலைகளை பரப்பக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க. எடுத்துட்டான் பாருங்க. அவன் தான் இன்னைக்கு பெரிய முன்னோடி. இதுல அவ்வளவு தீமையும் அவனுக்கு போய் சேரப்போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செஞ்சாங்களே, இந்த உலகத்துல முதல் கொலை செய்தது ஆதமுடைய முதல் மக்கள் தான். அதனால இந்த உலகத்துல எவன் கொலை செய்யறானோ அந்த கொலையுடைய பங்கு அவருக்கு போய் சேருதுனாங்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால மீடியாக்களையும் சரியாக பயன்படுத்துங்க. மார்க்கம் எல்லாம் உள்ளதான். இபாதத்து என்பது வணக்க வழிபாடுகளும் தான். நாம நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லாம் தான் என்பதை புரிந்து சோசியல் மீடியாவை சரியாக பயன்படுத்துறோமா என்று பாருங்க. ஜமாத் ரீதியாக நீங்கள் பேசுங்கள், ஒழுக்கங்களை கற்பீங்க, இளைஞர்களை கூப்பிடுங்க. ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை. பெண் மட்டும் செஞ்சால் தவறு கிடையாது, ஆண் செய்தாலும் தவறுதான். ரெண்டு பக்கமுமே தவறுகள் நடந்து இது போன்ற கேவலங்களை இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய சின்னங்கள், அடையாளங்கள், தொப்பிகளும் தாடிகளும் புர்காக்களும் போட்டு வலம் வருவது கேவலத்தில் கேவலமாக இருக்கிறது. அவர்களுக்காக துஆ செய்யுங்கள்.